வெக்கப்படக்கூடாது. கல்யாணம் செய்து 21 ஆண்டு. அது ஆரண்டு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மகிழ்ச்சியை கொடுப்போம். பிரான்ஸ்ல இருந்து தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தேங்க்யூ. அன்பளிப்பா செய்யற அக்கா என்ன இதுக்கெல்லாம் அழக்கூடாது. இப்படி கிஃப்டுகள் வாரதெல்லாம் இன்றைக்கு தான். படையப்பா அப்படி ஆக்சுவலா எல்லாம் போட மாட்டார். பிரான்ஸ்ல வந்து நோமலா செய்து ஓட்டு நின்றுவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் அண்ணா. என்ன பேர்? என் பேர் சில்வெஸ்டர், மத்தேசு சில்வெஸ்டர். அக்காண்ட அந்த சியானா ராஜி. சியானா அக்கா. சியானா ராஜி. சியானா ராஜி. ஓகே ஓகே, நல்ல பேர். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெண்டு பேருக்கு? இன்றைக்கு எங்களுக்கு 21வது ஆண்டு நிறைவு செய்கிறோம் கல்யாண நாள். அப்ப வெற்றிகரமா 21 ஆண்டு போட்டுது. போட்டுதோ? கடும் சந்தோஷமா இருக்கீங்க போல. எப்பவும் அப்படித்தான். எப்பவும் அப்படித்தானே. அக்காண்ட முகத்திலேயும் சந்தோஷமா நீங்க வச்சுக்கிறீங்க. அக்கா என்ன உண்மையா? உண்மைதான். ஆளை பார்க்க தெரியல. சந்தோஷமான ஆக்கள் உங்களோட பிள்ளைகள் 3 பிள்ளைகள். ஓகே, அப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். பட் அது உங்களோட சொந்தக்காரர் எல்லாம் நிக்கணும். இவ்வளவு பேருக்கு முன்னாலேயும் உங்களுக்காக ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள் உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டுகள் வந்துருக்கு. அதெல்லாம் முதல் சொல்லல. அது எங்கன்னா டெடி டிஎஸ்பி ஊடாக உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா சொல்லுவீங்களோ? கட்டார்ல நிக்கிறவெல்லாம் ஒரு டவுட். யாரு கட்டார்ல நிக்கிறவன் 2 பேர் நிக்கிற மாதிரி யாருன்னு தெரியாது. சரி பாப்போமா? ஆமாம். அதுக்கு முதல் எப்பவுமே நாங்கள் எங்கன்னா முதலாவது கிஃப்டா தந்துருவோம். ஆமாம். சரி அதை கொடுங்க டெடி. தேங்க்யூ. பக்கத்துல இல்லைங்க ரெடி. இப்போ உங்களுக்கு இந்த கேக்லயே போட்டு கிடக்கு பாருங்க. 21வது ஆனிவர்சரி, ஹாப்பி ஆனிவர்சரி. அப்ப சந்தோஷமா இருக்கணும்னா அவங்களும் நினைக்கிறாங்க. சரியா? ஆனா மாப்பிள்ள உங்களை பார்த்தா 21 வருஷம் மாதிரி தெரியல. நன்றி நன்றி. சின்ன புள்ள மாதிரி என்னன்னு சொல்றேன். நேற்றைய கல்யாணம் நடந்தாலுமே கிடையாது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. நன்றியா. நன்றி. ஏன்னா சரி, இந்த கிஃப்ட உங்களுக்கு இங்க இருந்தா வந்தது. ஆமா. அப்பவா கீர்த்தியோ தெரியல. யார் கீர்த்தி? கீர்த்தியோ இல்லாட்டி ஜெகநாதோ. இங்க இருந்தா இதுக்குள்ள நிக்கிறார்கள் எல்லாம் தரக்கூடிய மாதிரியா இருக்கு. இல்ல அப்படி ஒருத்தர் தெரியல. உங்களுக்கு அதாவது ஸ்ரீலங்கால இருந்து வந்தது. உங்களுக்கு ஆக நெருங்கின ஒரு ஆக்கள் தான் தந்தவங்க. நெருங்கினாங்கெல்லாம் கூட வச்சிருக்கிறோம். இது என்ன பந்தெல்லாம் போட்டுக்கிறாங்க? என்ன விஷயம்? நேற்று அக்காவுக்கு ஒரு பிறந்த நாள் நடந்தது. அப்போ ஒரே ஃபங்க்ஷன் தான். ஓகே ஓகே. அப்ப சந்தோஷமா எல்லாரும் சொந்தக்காரோட நிக்கிறீங்க. ஓகே. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தெரியல. உங்கள்ட தெரிஞ்ச ஒரு ஆக்கள் தான் தந்தவங்க. வெளிநாட்டுல இருந்தோ? இல்ல இல்ல, ஸ்ரீலங்கால இருந்து. உங்களோட ஃப்ரெண்டாயும் இருக்கலாம், அக்காண்ட பழம் ஃப்ரெண்டாயும் இருக்கலாம். அப்படி இருக்கலாம் தானே? எனக்கு யாருன்னு தெரியல. இல்ல 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 இல்ல. ஏன் யாருன்னு சொல்லட்டு பேர பேயா. இந்த இடத்தை கேட்டா தெரியுமா? எங்களுக்கு இது நடக்கிறது குழு தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். இப்படி நாங்க செய்யறது ஃபர்ஸ்ட் டைம். நாங்க அப்ப பிரான்ஸ்ல வந்து நோமலா செய்து ஓட்டு நின்றுவோம். ஓகே ஓகே. ஃபேமிலியோட. அப்படி கிஃப்ட்டுகள் வாரதெல்லாம் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுல யாரெண்ட கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலாம். 12 மணிக்கு. ஓகே ஓகே. அப்ப எல்லாருமே ஒரு உங்களுக்கு எதிர்பாராம கிடக்க கிஃப்ட்டுகள் தரீங்க. ஒரு சர்ப்ரைஸ் முதலே முடிஞ்சது நேற்று இரவு 12 மணிக்கு. ஓகே ஓகே. அப்ப எங்க டெடியா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? டெடி சூப்பரா இருக்கிறாரோ. அது வந்தோடனே சரண் ராஜிடம் பாக்கல. டெடி கொரோனா டைம் வந்தா மஞ்சள் தட்டுப்பாடு. இது அண்ணா காமெடி எல்லாம் அடிக்கிறாங்க. இந்தியாவை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப எங்க டெடிக்குள்ள வந்திருக்க கூடிய சந்தர்ப்பம் அதுக்குள்ள வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல. ஏன் எதிர்பாராம இந்த டெடிக்குள்ளே வந்து இப்ப முகத்தை இப்ப எதிர்பாராம வந்து இந்த முகத்தை கலட்டே சந்தோஷமா இருக்கு. அப்படி யாராவது இப்ப அக்கான சைட்ல இருந்தும் வந்திருக்கலாம். அக்காண்ட சைட்ல இருந்து எங்களுக்கு தெரியாது. ஒரு பேர் தான் சொன்னவங்க. எந்த பகுதி ஆட்ட சொந்தம் அப்படி ஒண்ணும் சொல்லல. ஆனகொண்டையில இப்படி வர்றதுக்கு ஆள் இல்ல. உன சொந்தக்காரர் தான் வந்ததான. படையப்பா வந்தாலும் படையப்பா அப்படி ஆக்சுவலா எல்லாம் போட மாட்டார். அண்ணா உன சொந்தக்காரர் தான் தந்ததா? சொந்தக்காரர் தான் தெரியும். இது ஃப்ரெண்ட்ஸ் தான்.
ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பில்லை. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பில்லை. ஏன் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இருக்குது, அது வேற விதமான ஒரு வேற விதமான அப்படி நான் காட்டக்கூடாது. அடி விழும்புல அண்ணாக்கு. சரி, நான் அடுத்த கிஃப்டே தரட்டுமோ? சின்ன சின்ன கிஃப்ட்டுகள் தான். ஆனா உங்களுக்காக பார்த்து தந்திருக்கேன். இல்ல கேக் அதாவது வெட்டுறது இல்லை, அது புளியாச்சுன்னா நாங்க கொண்டு விடுவோம். ஏன்னா கேக் நாங்க சாப்பிடலாம் தான். என்ன மற்ற கிஃப்ட்டுகள் வந்து எங்களுக்கு பிரியோசனப்படாது, அதாவது தான் பிரியோசனப்படும். அப்ப அடுத்த கிஃப்ட்டை தரட்டுமோ? ஓண்டு உடனே சும்மா சொல்றது உங்களுக்கு எல்லாம் தர மாட்டோம். புளியா சொல்றீங்க, யாரண்டு சொன்னா தான் எங்களுக்கு பிடிக்கலாம். என்ன சொல்றது, உங்களுக்கு தெரிஞ்சாக்களே யாரையும் ஆக்களுங்க. உங்களுக்கு 3 இதுதெல்லாம் இந்த ஏரியாவிலயோ இல்ல ஒன்றில் ஜோசப் ஸ்டாலினா இருக்கும், இல்லாட்டி ஆண்டனி ஸ்டீவனா இருக்கும், இல்லாட்டி வேற ஆக்கள் பிரான்ஸ்ல இருந்து தர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸ்ரீலங்கான்னு தானே சொன்னேன். ஸ்ரீலங்காவில அவையதான் ஒன்று செல்வி இல்லாட்டி கீர்த்தி. இல்ல அவைய தாண்டி இல்லாட்டி அவே அவையோட தொடர்பட்ட ஒரு ஆள் இங்க இருக்கணும். இங்க நிக்கிறோம். நிக்கிறா செல்வி. கூப்பிடுங்க. தமிழ் செல்வி வாதான் செல்வியாக்கா கொடுத்துறீங்களே இல்லையா? நான் அந்த முகத்துல தெரியுறாங்க. அவ தொடர்பு பட்டால் தான் அவ தர மாட்டா. அவர் சில கொடுத்துருக்காரு. அது வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்கு. அந்த கருப்பாடு தான் இதுவா கீர்த்தி இல்லாட்டி 2 பேர்ல ஒரு ஆள் தான். இவர் உங்களுக்கு என்ன முறை இதுல நிக்கிறார்? இவர் மச்சான் ஜெகன். ஜெகன் அப்ப இவர் தான் கொடுத்துருக்காரு. இதுல 2 அளப்புறதான் பண்ற இவர் என்னங்க. அப்ப எங்கள்ட்ட இருந்து இந்த கேக்க தான் அடிக்கிறவள உரைப்பு தானா? ஒரே இருக்கணும் பாப்போம். அந்த அடுத்த கிஃப்ட் அவளுக்கு ஆடுங்க கொடுப்போம். சரி கொடுத்து விடுங்க பாங்க. சாக்லேட் அடுத்தது எல்லாம் இப்படிதான். அன்பு தான், அன்பு பரவாயில்லையோ? இங்க அண்ணா இப்ப உங்களுக்கு வந்து நீங்க ஃபாரின் சொல்லிட்டீங்க. சாக்லேட் வந்து அப்படி உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அங்க சாப்பிட்டு அழுத்து இருக்குமோ, அப்ப எங்களுக்கு தெரியுங்க. மனசுக்கு நன்றியா? உண்மை சொல்லுங்க. இங்கேயும் சின்ன பிள்ளைகள் சொக்குலாக இல்லாம இருக்கு. எங்களுக்கு தேவையில்லைன்னா இதுல நிக்கிற இந்த குட்டி பிள்ளைகளுக்கு கொடுப்போம். சரி, அந்த இதுல இருந்தா இந்த பிள்ளைய கொடுங்க. இப்பவே கூப்பிட்டு கொடுத்து விடுங்க. இந்த வாங்க வாங்க ஆச்சியன் ஓடியாங்க எல்லாரும் வாங்க. சின்ன பிள்ளைகள் ஓடியா பிள்ளை எல்லா சின்ன பிள்ளைகளும் வாங்க. ஓடியா கோபி கோபிய போய் சின்ன பிள்ளை லிஸ்ட்ல சேர்க்கிறோம். அவனையும் சின்ன பிள்ளை லிஸ்ட்ல சேர்க்கிறீங்க. சரி, அப்ப எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. எல்லாரும் கொடுத்தாச்சோ. ஓகே ஓகே. இந்த மனசுக்காக நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. நன்றி. அதுக்காக நாங்க இந்த கேக்க உங்களுக்கு தந்துட்டு போலாம்னு இருக்கிறோம். நன்றி. இந்த மனசு இருக்கிறாக்களை நாங்க கஷ்டப்படுத்துறது இல்லை. ஓகே சரி, சின்ன பிள்ளைகளா போட்டுவாங்க. பாய், வந்த எழுதல் முடிஞ்சு போய் சாப்பிடுங்க சாக்லேட்டு. இப்போ உங்களுக்காக இன்னும் ஒரு ஞாபகத்தமான கிஃப்ட் தந்திருக்கீங்க. அதை தரட்டுமோ? ஓ தாங்க. இல்ல இல்ல இதுக்குள்ள ஒரு தெரியுமில்ல, நான் சும்மா ஒண்ணா கிஃப்ட் தான். அடுத்த கிஃப்ட் தான். செல்வி தான். என்ன நான் தருமி காட்டும் பவுடி அண்ணா, கடும் பவுடி அதனால கிடாக்கு. உங்களை நாங்கள் எங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல சேர்க்கலாம்னு இருக்கிறோம். பரோட்டா சூரி. சோ அவர் பரோட்டா சூரி, நான் கொத்து சூரி. கொத்து சூரி யாழ்ப்பாணத்துல கொத்து சூரியா? சரி, இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. ஓபன் பண்ணு. அதாவது மேஜிக் பிலோ ஆகும். ஓகே மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள அவசரப்படுறீங்க? அது அப்படி அந்த இது செய்தீங்கன்னா அப்படி 2 சேர்ந்து செய்யுங்க. இங்க காட்டினா தான் எங்களுக்கு எடுத்த ஓடப்பா வடியா இருக்கிறீங்க.
எப்பத்தியா போட்டோம் இது இங்கே எடுத்துனாங்க கிட்ட இங்க எடுத்தா? இது ஏர்போர்ட்ல இருந்து வரைக்கும் ஷோ என்னப்பா ஒரு 10 வருஷம் விளம்பரமாக கிடக்கு அப்படித்தானோ அப்படிதான் அப்ப சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷம் என்ன மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி ம் அப்ப ஆனா தந்தாக்களுக்கு மகிழ்ச்சி இல்லையே அது யாருன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மகிழ்ச்சியை கொடுப்போம் என்ன கொடுப்பீங்க அது ஏதோ ஒன்றா கொடுப்போம் ஏகமா அந்த தந்த ஒரு ஆள் சரியான மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன் ஆ காட்டு முஜாத மகிழ்ச்சி அப்போ இவே அதான் சரி இது ஐயோ சிகல் இவருக்கு வாய்ப்பு இல்லை 100 ஆளில் இதுக்குல இது எங்க நாள் நீங்க கலாட்டி போடாங்க உண்மையா சரி சூப்பரா இருக்கு உங்களுக்கு சரி உங்களுக்கு செய்வேன் இப்படி ஏன் கல்யாணம் செய்யல போனா கல்யாணம் கட்டி எல்லாம் இதாகத்தான் போறோம் அடுத்த கிஃப்டா கொடுப்போம் பாத்துக்கலாம் உங்களுக்காக பார்த்து பார்த்து கொஞ்சம் கிஃப்ட் வேலை 2 பேர் டைம் கொடுங்க 2 பேரும் கூட வச்சு பார்க்கணும் நன்றி மேலிதான் எல்லாத்துக்கும் நன்றி பாருங்க பாருங்க அந்த கை பாருங்க சரி இதுல என்ன இருக்கு இதுல ஒன்று அவா கொடுப்பு என்டையும் கொடுப்பு அப்படித்தான் அவன் கொஞ்சம் அறிவுபூர்வமா இதையாவது கண்டுபிடிச்சிட்டீங்க கை தட்டி விடுங்க எல்லாம் அங்கே சரி உடைச்சு பாருங்க யாருக்கு எந்த உடுப்பு வந்திருக்கான்னு புளியா வந்தா 2 பேரும் மாத்தி போட்டுக்கணும் வாங்க பனிஷ்மெண்ட் இல்லை வாங்க சரியா கண்டுபிடிக்காது என்ன செய்வோம் நீங்க கொண்டு வாங்க அது சின்ன பிள்ளைல கொடுத்தாச்சு இந்த அக்காக்கும் கொடுத்துருக்காரு நீங்கள் பஞ்சாபி அவாக்கு எனக்கு செட்டு எங்க காட்டுங்க உங்க ஷர்ட் தான் வந்தவன் இது அவாக்கு அப்ப பாத்தீங்களா அப்ப நீங்க இதை போட வேண்டியது பாசம் பாசம் அன்பு அன்பு அப்ப 2 பேரும் மாறி இருக்க கொடுங்க அன்பு அந்த அன்பு பாப்போம் அக்கா இங்க அக்கா லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அப்ப அரேஞ்ச் மேரேஜ் ஆன அப்புறம் லவ் பண்ணி இருக்கிறோம் லவ் பண்ணி கொண்டிருக்கிறோம் இப்படி கேட்கணும் சி உங்களை கண்ணூர் கூட போகுது திருஸ்திய சுத்துங்கதா அதுக்கு சம்பளமே சித்தமா இல்லையா போயிட்டு 21வது அனிவர்சரியை முன்னிட்டு சரியா உங்களுக்கு இவ்வளோ கிஃப்டும் தந்திருக்கிறான் தந்த ஆள் இந்த கூட்டத்துக்கு நிக்குதுன்னு தான் நினைக்கிறேன் உங்களோட தங்கச்சியோட பேர் என்ன ஜஸ்டினா வேற தர்சினியும் லதா அப்படி லதா அப்படி இருக்கா அவைதானோ எங்க கூப்பிடுங்க எங்க நிக்கிறா லதாக்கா வாங்க வாங்க லதாக்காவும் தெரியும் அவங்க ஹஸ்பண்ட் ஜெகன் கொத்து சொல்லி நீங்களா கொடுத்தது அங்க போங்க அப்படி சந்தோஷமா கொத்து சொல்லி அப்ப நாங்க சந்தோஷமா கதைச்சு கொடுத்தது உங்களுக்கு கேப்பி அப்ப குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் கேப்பி இப்ப எல்லா கிஃப்ட்டுமே உங்களுக்கு தந்துட்டோம் நீங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் சரியா கண்டுபிடிச்ச நீங்கள் சரியா அதெல்லாம் பட்டுவோம் சரி அதெல்லாம் கடைசியா கேக் பட்டி எல்லாம் சந்தோஷப்படுவோம் அப்ப இவங்க தந்திருப்பாங்கன்னு நீங்களே எடுத்தோன்னு சொல்லிடு எடுத்தோன்னு சொல்லலைன்னா எனக்கு என்னன்னா காலமே ஒன்று தந்தவேங்க காலமே தந்துட்டீங்க இல்ல இவங்களும் என்னன்னு சொல்றாங்க இன்றைக்கு தானே எங்களுக்கு மடிச்சு இப்படி ஒன்று செய்யணும் திடீரெண்டு அவங்க மகள் அவங்களும் விரையில வாங்க இல்லைன்னா பிரச்சனை சரி அவங்க மகள் தான் அப்படி நினைக்கிறேன் கொஞ்சம் பிஸி மேன் எந்த நேரம் அந்த பிஸி அனுப்பார் அவ இதுகள் செய்யறதுக்கு அவருக்கு டைம் இருக்கான நாங்க நினைச்சாங்க இல்ல அவங்க மகள் மூலம் தானே எங்களுக்கு அடிச்சு உடனே பிஸி தான் ஒரு 3 மணி தேவை 4 மணி தேவைக்குள்ள அரேஞ்ச் பண்ணிடுங்க உங்களுக்காக பார்த்து உங்க தங்கச்சி என்ன உங்க அன்பு தங்கச்சி பார்த்து செய்திருக்கிறா நன்றி சரி அவ்வளோ கிஃப்ட்டும் நன்றி இல்ல வீடியோ தானே பார்த்து செய்திருக்கிறேன் சரியா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசியா அவைக்கு எங்களை விழாவை வெற்றிகரமா முடிச்சு சிறப்பிச்சு சர்ப்ரைஸ் வந்ததுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் எங்கட சர்வாய் நாங்க சொல்றோம் அதாவது டெடி டிஎஸ்பி ஊடாகவும் எங்கட கொத்து
சூரி கொத்து சூரி மற்றது எங்க அக்கா என்னவே லதா அக்காக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இதே மாதிரி எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருங்கோ. உங்களோட சொந்தக்காரர் எல்லாரோடையும் என்ன எப்பயாவது இங்க வந்து என்ஜாய் பண்ணி உங்களோட வாழ்க்கைய நல்ல மாதிரி இருங்கோ. சரியா? ஓகே, பாய் ஆடி. பாய் பாய் பாய். நன்றி. அங்க பாரு. அண்ணா வணக்கம். வணக்கம். எங்கன்னா டெடி டிஎஸ்பி ஊடாக உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. உங்கள்ட 21வது அனிவர்சரி. இதை எடுத்து கொடுப்பீங்களா உங்கள்ட லவ்வருக்கு? கொடுப்பேன் நான். எத்தனை வருஷத்துக்கு முதல் கொடுத்தது? பின்ன இருக்கு உங்களோட ஸ்டைல்ல ஒரு கவிதை ஒன்றை சொல்லி போட்டு கீழே கவிதை அந்த அளவுக்கு சொல்ல இல்ல ஏதாவது. சரி, ஐ லவ் யூ என்ன சரி நான் சொல்றேன். என்ன இப்ப நான் கல்யாணம் செய்து 21 ஆண்டு. எனக்காக என்னோட கூட இருந்து என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன மனசுக்கு நான் இதை அன்பளிப்பா செய்யறேன். அக்கா என்ன இதுக்கெல்லாம் அழக்கூடாது. சரி, அந்த கீழே இருக்கா முட்டி போட்டு உங்களோட ஸ்டைல அந்த பழைய ஸ்டைல எல்லாம் கையாட்டி விடுங்க. வெக்கப்படக்கூடாது எரி வெக்கப்படக்கூடாது. சரி அண்ணா, சந்தோஷமா? ஓகே, நன்றி. அப்ப எங்களை டெடி டிஎஸ்பி விட உங்களுக்கு கிஃப்ட் வந்த நினைச்சு நீங்க சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்ப எல்லாருக்கும் பாய் ஆட்டி விடுங்க. பாய்.